வணக்கம். இன்னைக்கு மார்ச் 14. தங்கம் வெள்ளி விலை நிலவரம் என்ன ஆக போகுது? வாங்கலாமா வேண்டாமா? ஏறுமா இல்ல இறங்குமா? வாங்க இன்னைக்கு நிலவரம் என்னன்னு டக்குன்னு பாத்துரலாம். சரி, எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, இன்னைக்கு தங்க விலை ஏறுமா இல்ல இறங்குமா? அதுக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கான விலைக்கணிப்பு என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம். கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு விலை குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆமாங்க, விலை குறைய வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு குறையும் பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்கத்துல 1 கிராமுக்கு மினிமம் ஒரு 120 ரூபாய் குறையலாம் எதிர்பார்க்கப்படுது. இதுவே அதிகபட்சமா போச்சுன்னா இதே 1 கிராமுக்கு 240 ரூபாய் வரைக்கும் கூட விலை சரியலாம். சரி, இந்த விலை குறைவை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பேஸ் லைன் வேணும் இல்லையா? அதனால நேத்து மார்க்கெட் முடியும் போது விலை எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம் வாங்க. நேத்து நிலவரப்படி பாத்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் இருந்துச்சு. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 16,284 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 290 ரூபாயா இருந்துச்சு. இன்னைக்கு விலை குறையும் சொல்றதெல்லாம் இந்த விலையை வச்சுதான். சரி, விலை குறையும்னு சொல்றோம். ஆனா ஏன் குறையுது? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? இப்ப மார்க்கெட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. 2 எதிரெதிர் விசைகள் தங்கத்தின் விலையை இழுத்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இது ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு வருது. இது நம்ம ஊர் விலையையும் கீழே இழுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. ரூபாய் வீக்கா இருந்தா இறக்குமதி பண்ற தங்கத்தோட விலை அதிகமாகும் இல்லையா? அது விலைய மேல தூக்க முயற்சி பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா உலக சந்தை தங்கத்தின் விலைய நல்லா கீழே தள்ளுது. ஆனா நம்ம ரூபாயின் பலவீனம் அந்த பெரிய சரிவை தடுத்து நிறுத்தி ஒரு சப்போர்ட் மாதிரி நிக்குது. அதனாலதான் விலை பயங்கரமா சரியாம ஒரு ஓரளவுக்கு மிதமா தான் குறையும்னு கணிக்கிறாங்க. ஓகே, இது தங்கத்தோட கதை. சரி, இப்போ வெள்ளி பக்கம் வருவோம். வெள்ளியோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தங்கத்தை போலவே இன்னைக்கு வெள்ளியோட விலையும் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு குறையும்னு கேட்டீங்கன்னா 1 கிராம் வெள்ளிக்கு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் குறையலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வீக்கெண்ட்ல தங்கம் வாங்க போறீங்கன்னா சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பொதுவா எப்படின்னா, இன்னைக்கு சனிக்கிழமை நிர்ணயிக்கப்படுற விலை தான் அஃபிஷியல் ரேட். அதே விலை தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுக்கவும் இருக்கும். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சில சனிக்கிழமைகள்ல மதியத்துக்கு மேல விலைய மாத்தி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு விலைய உன்னிப்பா கவனிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். விலை குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போ இதுதான் தங்கம் வாங்க சரியான நேரமா? இந்த விலை இறக்கம் உங்க பர்ச்சேஸ் பிளான்லயோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்லயோ ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.